ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொம்மியும் சித்தார்த்தும் அந்த பூசாரி சொன்ன மாதிரி ஐயனார் கோவிலை தேடி ஒரு ஊருக்கு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே தெரியாதுன்னு சொன்னதும் அப்படின்னு பார்த்து ஒரு வயசானவங்க வராங்க. தெரியும்ப்பா, ஆனால் நீங்கள் தேடி போன அந்த கோவில் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னதும் சித்தார்த்தும் ராணியை புரியுற மாதிரி சொல்ல சொல்றாங்க. இங்க பாருங்க, ஒரு காலத்துல அது ஐயனார் கோயிலா இருந்துச்சு. அங்க கெட்ட சக்தி அது இதுன்னு பூஜை எல்லாம் பண்ணி ஐயனார் வெறுத்து போய் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. அதனால ஊரை விட்டு போகும்போது ஒரு சாபத்தை விட்டுட்டு போனாரு. இந்த கோவில் மனிதர்கள கண்ணுக்கு தெரியாது, அப்படி மானுட பிறவிக்கு தெரியுதுன்னு சொன்னா கண்டிப்பா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும்னு சொன்னாருப்பா. அது மட்டும் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி அந்த 8 சுவடி படிக்கணும்னா 3 மணி நேரம் அந்த கோவில் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்குள்ள நீங்க வந்த வெளியே முடிச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி மட்டும் நீங்க முடிக்கலன்னு சொன்னா உங்களை யாராலையும் விதிப்படி காப்பாற்ற முடியாது அப்படின்னதும் நல்லபடியா வேலையை முடிக்கணும் அப்படின்னுட்டு சித்தார்த்தும் ராணியும் கோவிலை தேடி கிளம்புறாங்க. போற வழியிலேயே ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. என்னன்னா நம்ம ராணியையும் சித்தார்த்தையும் போக விடாம ஒரு பார்த்து அந்த வேர் நம்ம ராணி சித்தார்த்தை கட்டி போடுறது. இது இன்னொரு பக்கம் ராணி என்ன பண்றாங்கன்னா பூசாரி ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதை முழுங்கிட்டு அந்த கட்டை அவுத்துடுறாங்க. அதே மாதிரி சித்தார்த்துக்கு ஒரு மாத்திரை கொடுத்து கட்டை அவங்க வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா அசுர பலம் கிடைக்கும்னு அந்த பூசாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சிவனை வேண்டிக்கிறாங்க, இறைவா எப்படியாச்சும் அந்த கோவில காமிங்கன்னு. உடனே அந்த கோவில் தோன்றி வரும். இதை பார்த்து சித்தார்த் ராணி அதிர்ச்சி ஆறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு வாராணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்த காரியத்தை முடிக்கணும்னு. இந்த பக்கம் மந்திரவாதி இது எல்லாத்தையும் ராணி நம்ம தமன்னா மனோ கிட்ட சொன்னதும் அப்படின்னா அவங்க கதை முடிஞ்சிருச்சா சாமி அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த வயசானவர் மாதிரி போய் அந்த கோவிலை வழிகாட்டி அதோட ரகசியம் எல்லாம் சொன்னதே நான் தான். ஏன்னா இந்த உண்மையை சொன்னா அந்த கோவிலுக்குள்ள போய் யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அங்க போனா அவங்க இல்லாம போவாங்க. இதான் எழுதப்பட்ட விதி. ஒருவேளை ராணி அந்த எடுத்து படிச்சாலும் பார்க்க ஈஸியா போயிடும். அதனால ராணி கதையையும் அந்த பாப்பா கதையையும் ஈஸியா முடிச்சிடும் அப்படின்னதும் தமன்னாவும் நம்ம மனோ ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி நேர்ல நடக்கிறத பாருங்க அப்படின்னு அவங்களோட சக்தி மூலமா ராணி சித்தார்த் கோயிலுக்குள்ள போறத காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்க தமன்னா மனோ கிட்ட ஒரு திட்டத்தை போட்டு என்ன நடக்குதுன்னா பாக்கு அங்கிருந்து கிளம்புது. இங்க பார்த்தோம்னா ராணியும் சித்தார்த்து கோவிலுக்குள்ள போனதும் நிறைய பறவைங்க பூச்சி அதே மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாவே இருக்கு. இதனால ராணி சித்தார்த் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரகசிய அறைக்குள்ள போகணும். அந்த ரகசிய அறைக்குள்ளதான் அந்த ஏட்டு இருக்கு. அந்த ஏட்டுல தான் நம்ம பாக்கோட ரகசியம் இருக்கு. பாக்க எப்படி இல்லாம பண்ணணும்னு இத எப்படியாச்சும் நம்ம படிக்கணுங்கிறதுக்காக ராணி சிவபெருமான அந்த இடத்துல வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வெளியில பாக்கு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏ ராணி, உன் கதை முடிய போகுதடி. நீயே உன் பாப்பாவையும் உன்னையும் இல்லாம பண்றதுக்குரிய ஈஸியான வழி எனக்கு காமிச்சிட்ட. இன்னைக்கு உங்க 2 பேர நான் இங்கேயே முடிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப மோசமா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணி சித்தார்த்து பல தடைகளை தாண்டி அந்த ரகசிய அறைக்குள்ள வந்துடுறாங்க. என்ன சாமி, விட்டா ராணி ஏட்ட படிச்சிருவா போல இருக்கே. நான் தான் சொன்னல தமனா, கண்டிப்பா அந்த ஏட்ட படிச்சான்னா ராணியோட வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ராணியும் நிரந்தரமா இல்லாம போயிடும். நீ நடக்க வேண்டியதை பாரு, பார்க்க போயிருக்கல, பார்க்க யாரையும் விடாது அப்படின்னதும் தமனாவும் மனவும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அந்த ரகசிய அறைக்குள்ள போனதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஒரு பொருள் நெளிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ராணியும் சித்தார்த்தும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராணி, இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த ஈசன் நமக்கு துணையா இருப்பாரையா அப்படின்னுட்டு சிவனை நம்ம ராணி வணங்கிட்டு இருக்காங்க. சாமி, எப்படியாச்சும் நான் இந்த 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என் குடும்பத்தையும் என் மல்லிகாவோட வாழ்க்கையும் காப்பாத்தணும். அருள் புரிங்க சாமி. இந்த ஏட்ட படிக்கிறதுக்கு எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னதும் சிவனோட அருளால ராணிக்கு வர கிடைக்குது. அங்க பார்த்தோம்னா அந்த பெட்டி மேல இருந்த பொருள் நெளிஞ்சிட்டே அங்கிருந்து போனதும் உடனே ராணி அந்த பெட்டியை திறந்து ஏட்ட எடுக்கிறாங்க. சோ ராணியும் நம்ம சித்தார்த்தும் அந்த இடம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.